நீங்கள் எதிர்பார்க்காத, நினச்சி பார்க்க முடியாத இடத்துல இருந்து ஒருத்தன் வருவான். யாருமே செய்ய முடியாத விஷயத்தை செய்வான். நாட்டை பெருமைப்பட வைப்பான். அவனுடைய ஆட்டம் மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடிச்சி வரலாற்றின் பக்கங்களில் எழுதப்படும். என்னடா இது தானே பார்க்குறீங்க? வீடியோடைய கடைசியில் இதுக்கு என்ன விடை அப்படிங்கிறது தெரியும். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்தியாவுடைய குவார்ட்டர் ஃபைனலில் இந்தியாவுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 196. இதுவரைக்கும் இந்தியா சேஸ் பண்ண அதிகபட்ச இலக்கே 173 ரன்கள் தான். இதை சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பதட்டம் எல்லார் மனங்களிலும் இருந்தது. இந்த போட்டியை ஜெயிக்கணும் அப்படின்னா 2 பேர் ஆடணும், ஆடியே ஆகணும். ஏன்னா அவங்க 2 பேருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே ஆடக்கூடியவங்க. அவங்கள 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் பெரிய இன்னிங்ஸ் ஆடினாலே நிச்சயமாக இந்த 196 அப்படிங்கிற இலக்கை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். முதல் ஆள் அபிஷேக் சர்மா, 2வது இஷான் கிஷன். இவங்க 2 பேரையும் இந்திய அணி அதிகம் நம்பி இருந்தது. ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் இறங்குறாங்க. அபிஷேக் சர்மா வானத்தை நோக்கி அடித்து 10 ரன்கள் அவுட் ஆகி எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பொய்யாக்கிட்டு அவுட் ஆகி போகிறாப்புல. சரி, அபிஷேக் போயிட்டாப்புல, இஷான் இருக்காப்புல அப்படின்னு நினச்சா இஷான் கிஷனும் அதே 10 ரன்களில் 6 அடிக்க ஆசைப்பட்டு பவுண்டரி லைனில் கேட்ச் ஆகி அவுட் ஆகி போகிறாப்புல. இந்திய ரசிகர்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தவிடுபடி ஆகுது. அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் இறங்குறாப்புல. சரி, கேப்டன் கண்டிப்பாக அணியை காப்பாற்றுவாப்புல அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க. ஆனால் கேப்டன் 360 தட்டு தடுமாறி 18 ரன்களை மட்டும் அடித்து அவுட் ஆகி போதுங்கிற திருப்தி மனநிலையோட வெளியேறாப்புல. அடுத்தடுத்து 3 மெயினான விக்கெட்டுகள் போயிருது. மீண்டும் 2016 ஏற்பட்ட ஒரு நிலை வந்துருமோ அப்படின்னு மக்கள் மனங்களில், ரசிகர்கள் மனங்களில் ஒரு அச்சம் வந்துடுது. 2016 இந்தியாவில் நடந்த செமிஃபைனலில், வேர்ல்டு கப் செமிஃபைனலில் இதே வெஸ்ட் இண்டீஸ்ட இந்தியா தோற்று வெளியேறுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனலில் இந்தியாவை அடித்து அந்த டைட்டிலை வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு துர்பாக்கிய நிலை வந்துருமோ அப்படின்னு இந்திய ரசிகர்கள் பயப்பட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஆபத்த பாந்தாவானாக ஒருத்தன் வருவான். அணிக்கு காப்பானா மாறி பொறுப்புகளை தன் தோள் மேலே ஏற்றிக்கிட்டு அணியை வெற்றியை நோக்கி கொண்டு போவான். யாருமே செய்ய முடியாத விஷயத்தை செய்வான். நாடை பெருமைப்பட வைப்பான். அவனுடைய ஆட்டம் மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடிச்சி வரலாற்றின் பக்கங்களில் எழுதப்படும். அந்த காப்பான் யாருன்னா சஞ்சு சாம்சன். அணியோட நிலைமை தெளிவாக தெரியுது. மெயினான பேட்டர்கள் எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. நம்மளுடைய ஆட்டம் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நின்று ஆடுனா மட்டும்தான் இந்தியா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தெளிவாக திட்டமிட்டுட்டாங்க. மனுஷனுடைய ஆட்டம் அவ்வளவு நிதானம், நேர்த்தி, அடிக்க வேண்டிய பால்களில் அடித்து துவைக்க வேண்டியது. அதே நேரம் நிதானம் காட்ட வேண்டிய இடத்துல நிதானம் காட்ட வேண்டியது. எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, எல்லாமே கிரவுண்ட் ஷாட்டாக ஆடுறாப்புலங்க மனுஷன். எதையுமே பெருசாக தூக்கி அடிக்கலை. கன்ஃபார்மாக ஒரு பந்தை 6 அடிக்க முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் அந்த பந்தை வெளியே கோர்ட்டுக்கு வெளியே தூக்கி அடிக்கிறாப்புல. மற்ற ஷாட்ஸ் எல்லாமே பவுண்டரியாக ஆடுறான் மனுஷன். எல்லாமே எல்லைக்கோட்டை தரையோடு போகுது. அப்போவே தெளிவான திட்டமிடலோடு இருந்தாப்புல. நம்ம அவசரப்பட்டு அவுட் ஆகிடக்கூடாது, அது இந்திய அணிக்கு பாதகம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த தெளிவான ஆட்டம் இந்திய அணியை வெற்றி பாதையை நோக்கி எடுத்துகிட்டு போகுது. சஞ்சு சாம்சனுக்கு கம்பெனி கொடுத்த திலக் வர்மா அதிரடியாக ஆடினாப்புல. இந்திய அணிக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஆனாலும் 13 பந்தில் 27 ரன்கள் அடித்து திலக் வர்மாவும் துரதிர்ஷ்டவசமாக அவுட் ஆகி போகிறாப்புல. மீண்டும் ஒரு இருள் மேகம் சூழுது. சிவம் துபே உள்ளே இறங்குறாப்புல. கடைசி 2 ஓவருக்கு 17 ரன்கள் அடித்தா வெற்றி அப்படிங்கிற நிலை. அந்த 19வது ஓவரில் சிவம் துபே 2 பவுண்டரிகளை அடிக்கிறாப்புல. கடைசி ஓவருக்கு 7 ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம். ஆர்கர் மாதிரி விழுந்த ஃபர்ஸ்ட் பந்தை லெக்கில் ஃப்ளிக் பண்ணி ஒரு 6 அடிமா மனுஷன். எனக்கு அந்த 6 எதை ஞாபகப்படுச்சு அப்படின்னா, 2011 தலை தோனி ஃபைனலில் ஸ்ரீலங்காவை கடைசி பந்தில் 6 அடித்து வின் பண்ண வைப்பாப்புல. அந்த ஷாட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு.
அந்த தோனி மாதிரியான அந்த ஒரு ஷாட்டை அடித்து அதன் பிறகு ஒரு பவுண்டரியும் அடித்து இந்திய அணியை வெற்றி மாலை சூட வைக்கிறான் இந்த போர் வீரன். எப்படி சஞ்சு சாம்சனுடைய ஆட்டம் இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததோ அதே அளவுக்கு ஈக்குவலான இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த 19வது ஓவரில் சிவம் துபே அடித்த 2 பவுண்டரி சஞ்சு சாம்சன் ஆட்டத்துக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. என்னை கேட்டால் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா 17ங்கிறது 2 ஓவருக்கு 17ங்கிறது கொஞ்சம் ப்ரெஷர். அந்த ஓவரில் 5 ரன் 6 ரன் மட்டும்தான் அடித்தாங்க அப்படின்னா கடைசி ஓவரில் 10க்கு மேலே அப்படிங்கிறது இந்திய அணிக்கு கண்டிப்பான ஒரு ப்ரெஷரை போடும். அப்படிங்கிற இடத்துல அந்த 19வது ஓவரில் 2 பவுண்டரி சும்மா நீட்டாக டெக்னிக்காக அடிப்பான் மனுஷன். 2 பவுண்டரி அடிப்பான். அந்த 2 பவுண்டரி இந்திய அணி வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணின்னு நான் சொல்லுவேன். சஞ்சு சாம்சனுடைய ஆட்டம் எந்த அளவுக்கு பாராட்டப்படக்கூடியதோ அதே அளவுக்கு 19வது ஓவரில் அந்த சிவம் துபே அடித்த 2 ஓவரும் பாராட்டுதலுக்கு உரியது. கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம 50 பந்துக்கு 97 ரன்கள் அடித்து சஞ்சு சாம்சன் இந்திய அணியை வெற்றி மாலை சூட வைக்கிறாப்புல. இந்திய அணியை ஒத்தாளா நின்று வெஸ்ட் இண்டீஸை வதம் பண்ணி இந்திய அணியை செமிஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போகிறாப்புல. இதில் இந்த சஞ்சு சாம்சன் ஒரு மெகா ரெக்கார்ட் வச்சுருக்காப்புலங்க. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த மாதிரியான நாக் அவுட் போட்டிகளில் யார் பெரிய இன்னிங்ஸ் ஆடி இந்திய அணியை காப்பான்னு பார்த்தா நம்ம விராட் கோலி, வேற யாரும் இல்லைங்க, நம்ம கிங் விராட் கோலி தான். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் சேசிங்கில் விராட் கோலியை அடிச்சுக்கவே முடியாது. அணியை கடைசி வரைக்கும் கொண்டு போய் வச்சு ஜெயிக்க வைப்பான். அதே மாதிரியான ஒரு ஆட்டத்தை சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஆடி இருக்காப்புல. ஆனாலும் விராட் கோலியும் மிஞ்சின ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, சேசிங்கில் வேர்ல்டு கப் மாதிரியான ஆட்டங்களில் சேசிங்கில் இதுவரைக்கும் இந்திய அணிக்காக அதிகபட்ச ரன்கள் அடித்தது விராட் கோலி. 88 ரன்கள் அடிச்சிருக்காப்புல. ஆனால் இந்த ஆட்டத்தில் சஞ்சு சாம்சன் 97 ரன்கள் அடித்து கடைசி வரை ஆட்டம் இழக்காம இந்திய அணியை ஜெயிக்க வச்சு அந்த சாதனையை படைச்சிருக்காப்புல. சேசிங்கில் வேர்ல்டு கப்பில் சேசிங்கில் இந்திய அணியிலேருந்து அதிகபட்ச ரன்கள் அடித்தது இந்த சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்காப்புல. ரொம்பவே தித்திப்பாக போட்டி முடிஞ்சது. போட்டி முடிஞ்சதும் ஹெல்மெட்டை கழட்டிட்டு தரையில் முழங்கால் போட்டு அப்படின்னு சொல்லி இந்த சைகை பண்ணி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடத்த பிடிச்சிட்டாப்புல இந்த சஞ்சு சாம்சன். இதன் மீனிங் என்ன அப்படின்னா, 3 கடவுளையும் வழிபட்டாப்புலங்க. எல்லாரும் சமந்தாண்டா, எல்லாரும் ஒன்று, இதை அறியாதவங்க வாயில மண்ணு அப்படின்னு சொல்லி இயேசு, அல்லாஹ், சிவன் இவங்க 3 பேரையும் அந்த கிரவுண்டில் ஒரு பக்தி மூலமாக வெளிப்படுத்தினது ரசிகர்களுக்கு இது நெஞ்சு உருகுற மாதிரியான ஒரு சம்பவமாகவும் அமைஞ்சிருந்தது. அடுத்து செமிஃபைனலில் இங்கிலாந்தை 4ஆம் தேதி இந்தியா எதிர்கொள்கிறாங்க. செமிஃபைனலில் இங்கிலாந்துக்கு ஒரு ஆப்பை வச்சு ஃபைனலுக்கு வர்ற அணியை ரிவிட் அடித்து மீண்டும் 2024 போலவே 2026லையும் கப்பை இந்தியா கையில் ஏந்துவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் உறுதியாக நம்புகிறாங்க. நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.